ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் දෙවියන් වහන්සේ කතා කරන්නා වූ කාරණා மனுஷனை தேடுகிறார். එක මිනිසෙක්ව සොයනවා. என்னுடைய பதவியெல்லாம் விட்டுட்டு, මගේ තත්ත්වය මම අත්හැරලා, என்னுடைய பெருமையெல்லாம் விட்டுட்டு, මගේ උඩඟුකම මම අත්හැරලා, ஆண்டவர்தான் எனக்கு வாழ்க்கை, ස්වාමීන් වහන්සේ පමණයි මගේ அவர்தான் எனக்கு தேவை, උන්වහන්සේ පමණයි මට අවශ්‍ය, அவர்தான் எனக்கு எல்லாமே. උන්වහන්සේ පමණයි මට හැම දෙයක්ම. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ඔබ කී දෙනෙක් කැමතිද ඒ වගේ ජීවත් වෙන්න? ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே, යේසුනේ ඔබ පමණයි. ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே, ස්වාමීන් ඔබ තමයි. ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே. ස්වාමීන් ඔබ වහන්සේ අපිව அப்படி சொல்றவங்க உண்மையை ஒப்பு கொடுப்பீங்களா? ඔබ එසේ කියන අය කැප වෙනවද? அப்ப ஆண்டவர் உங்களை தொடுவாரு. එතකොට දෙවියන් වහන්සේ ඔබව ස්පර්ශ කරයි. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல வரும். දෙවිදුන්ගේ බලය ඔබ මතට ගලායි. நீங்களே ஒரு ஜீவ ஊற்றாய் மாற ஆரம்பிப்பீர்கள். ඔබ ජීවනදායක උල්පතක් බවට நீங்க පත් போகிற இடமெல்லாம் ஜீவநதி பாய ஆரம்பிக்கும். ඔබ යන සෑම තැනකම ජීවනදායක ගංගාවල් ගලා වසී. நீ ஹாஸ்பிடலுக்குள்ள போவீங்க, ஜீவநதி பாய ஆரம்பிக்கும். ඔබ රෝහලට යන විට ජීවනදායක மரித்த இடங்களுக்குள்ள போவீங்க, ஜீவநதி பாய ஆரம்பிக்கும். ඔබ මරණ ස්ථානවල යන විට ජීවනදායක ගංගාවල් அங்க மரித்தவங்க எல்லாம் எழும்ப ஆரம்பிப்பாங்க. ඒ නැගුණා වූ අය නැගිටිනවා. உங்களுக்கு இருக்கிற ஜீவநதி பாய்கிற பொழுது තිබෙනා වූ ජීවනදායක ගංගාව එන විට கட்டுண்டவர்கள் எல்லாம் விடுதலை ஆவார்கள். අය සියලු දෙනා නිදහස් වෙයි. கட்டப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை ஆவார்கள். අදිනු ලබපු අය සියලු දෙනා නිදහස්. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இயேசு வருகிற பொழுது ආලේකන රජු යේසුස් වහන්සේ එන විට அந்த கேரிட் ஆற்றங்கரையில் உட்கார்ந்திருந்தவன் ඒ කෙනෙක් ඔය ළඟ වාඩි වෙලා සිටිය. ஓடி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து, දුවගෙන ඇවිත් යේසුස් වහන්සේගේ පාදවම இயேசுவே, தாவீதின் குமாரனே දාවිද්ගේ පුත්‍රය என்று பயப்பட ஆரம்பித்தது. ඒ බය වෙන්නට පටන් ගත්තා. உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம், ඔබ මත තිබෙනා වූ ඒ உனக்குள்ள ආලේකය, இருக்கிற ஆவி ඔබ තුල තිබෙනා වූ ආත්මය, உனக்குள்ள இருந்து பாய்கிற பொழுது තුලින් මේක පිටට යනවා. பொல்லாத ஆவிகள் ඒ නපුරු அது ආත්මය எந்த ராஜாக்குள்ள இருந்தாலும் මොන තරම් රජවරු සිටියත් யோசேப்பு நின்ற பொழுது යෝසෙෆ් ඉසිදගත් විට பார்வோனுடைய கழுத்தில் இருக்கிற செயினை அவன் கழுத்துக்கு மாறிச்சு. පාරාමුගේ ගෙලේ තිබෙනා වූ මාලය යෝසෙෆ් ළඟට ගියා. இந்த உன்மேல ஆவியின் வல்லமை, මොකද දෙවියන් වහන්සේගේ உன்மேல தேவனுடைய அபிஷேகம். ඔබ මත දෙවියන් වහන්සේගේ எத்தனை ආලේකය பேர் விரும்புறீங்க? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ජීවිතේ විශ්වාස කරනවද මගේ அவர் நிரம்பி வழியை ஒப்பு கொடுக்கிறேன். ඒ මම පිරි ඉතිරි යන්නට මම ඉඩ දෙනවා. ஆண்டவருடைய